வரப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இப்போ சிக்கன் பிரியாணி பண்றதுக்காக நம்ம வந்து இங்க 1/2 கிலோ சிக்கன் வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கோம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீளமா ஸ்லைஸ் பண்ணிருக்கேன். 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக இங்க இஞ்சி பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். இங்க வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். 2 பிரியாணி இலை, ஒரு 5 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, கல்பாசி, ஒரு 4 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணும்போது அது கூட சேர்த்து இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைக்க போறோம். இஞ்சியும் பூண்டு நம்ம போட்டாச்சு. இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கிறோம். ரொம்ப வேண்டாம், மொத்தமே புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்தே வந்து ஒரு 1/2 கைப்பிடி அளவு இருந்தா போதும். இது வந்து பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செய்யறோம். இப்ப பாருங்க, பிரியாணி பண்றதுக்காக நான் வந்து ஒரு குக்கர் வச்சிருக்கேன். இது குக்கரும் இல்லை, அடிகனமா உள்ள எந்த பாத்திரம் வேணா வச்சுக்கலாம். நம்ம வந்து விசில் போட போறது இல்லை, ஓப்பன் பண்ணி வேக வைக்க போறோம். இப்போ நான் வந்து இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கூடவே வந்து கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் சேர்த்து போட்டா பிரியாணி வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரியாணியில போட்டு பொரிஞ்ச உடனே மற்ற எல்லாத்தையும் ஒண்ணா போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்ச உடனே வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போடுவோம். இது வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ பாருங்க, நல்லா வந்து வெங்காயம் வந்து சுருளை வதங்கிருக்கு. இந்த டைம்ல நம்ம வந்து அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம், 2 டீஸ்பூன் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 10 வாசம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்க தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்க போகிறோம். தக்காளி போட்டு ரொம்ப தக்காளி கூடவே வதங்குற அளவு வெயிட் பண்ண வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்க, தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொடி போட போகிறோம். இது வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் வீட்லேயே அரைச்சி கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கேன். நான் இதுலேயே வந்து மல்லி எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால தனியாக மல்லித்தூள் சேர்க்கலை. அப்படி இல்லைங்கிறவங்க நீங்கள் தனியாக மல்லித்தூள் கூட சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம், நம்ம ஏற்கனவே அரைச்சி பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால கம்மியாக சேர்த்தா போதும். கடையில் வாங்குற கரம் மசாலா யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் வந்து கொஞ்சம் மல்லித்தூளும் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து இதில் நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். மூணு ஸ்பூன் தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே வந்து இப்போ நம்ம சிக்கனையும் சேர்க்க போகிறோம். நான் வந்து சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 1/2 கிலோன்னு. அரிசி வந்து நாளைக்கு வந்து 350 கிராம் வந்து ஜீரக சம்பா அரிசி வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு வந்து நான் 1/2 கிலோ சிக்கன் மீன் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1.5 மடங்கு கணக்கு பண்ணி இதுக்கு வந்து 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன். ஈக்குவல் குவான்டிட்டி சிக்கன் போடுறவங்க போட்டுக்கலாம். 300 கிராம்னா 300 கிராம் சிக்கன் போடுறவங்க போட்டுக்கலாம். நான் வந்து இது 1.5 மடங்கு போட்டுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இப்படியே வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் இப்படியே வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ இதுல வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அரிசி சேர்த்துக்கேன். அதுக்கு வந்து அதே கப்ல 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன்.
2 கப்புக்கு மேலே ஊற்றிடாதீங்க, ஏன்னா நமக்கு சிக்கனில் இருந்து வேற தண்ணி விடும். அதனால் 2 கப் தண்ணிங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு எது வேணுமோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது லைட்டாக ஒரு கொதி வந்து பிரியாணி இதில் வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் வந்து நான் 1/2 லெமன் வந்து வெட்டி வச்சிருக்கேன். எப்படி படம் புளிய போகிறேன். 1/2 லெமன் போதும், நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புளிப்பு பத்தலைன்னா இன்னொரு 1/2 லெமன் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அரிசி போடுறது முன்னாடி இந்த உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வடிச்சு வச்சிருக்க அரிசி இதை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மூடி வைக்க போகிறோம். இது வந்து இந்த மாதிரி வேகட்டும். தண்ணி நல்லா கொஞ்சம் வத்தினதுக்கு அப்புறமா நம்ம தம் போட போகிறோம். தம் போடும்போது பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து இப்போ ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்கு. இது வந்து நம்ம ஓபன் பண்ணும்போது மேலே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறது. இந்த அளவுக்கு அரிசி வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம தம் போட போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு தோசைக்கல் வந்து காய வச்சிருக்கேன் நான். அது நல்லா சூடான பின்னாடி இந்த குக்கர் தூக்கி அதில் வைக்க போகிறோம். குக்கரை இதில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடிட்டு இதை சிம் பண்ணி விட்டுருங்க. இப்படியே சிம்லேயே இன்னும் 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்போ நீங்கள் திறந்து வந்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. இப்போ இது இதுலேயே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, நம்ம வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரியாணியை பார்க்கலாம். நல்லா வந்து பிரியாணி வந்து வெந்திருக்கு. உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும் நினைக்கிறேன் எப்படி நல்லா உதிராக வந்திருக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆச்சுங்க. இது வந்து இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். இதை வந்து இடையில வந்து நான் ஒரு 2 உரம் மட்டும் எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டேன். மற்றபடி வேறு எதுவுமே பண்ணல. 10 நிமிஷம் கழிச்சு ரெடி ஆச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆகலை, கொஞ்சம் உங்களுக்கு டைம் தேவைப்படுங்க, இன்னும் பிரியாணி சிம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணுங்க. உங்களுக்கு பார்க்குறது தெரியும் இல்லையா அரிசி வேகிற டைம், அதை பார்த்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் பிரியாணி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் சொன்ன அளவில் வச்சு நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.